வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கிறதுங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பைமோட் அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பைமோட் அப்ளிகேஷனில் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அனைத்தும் கிடைக்கிது. இந்த பைமோட் அப்ளிகேஷனில் நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம்னா, நம்ம இந்த வீட்டுக்கு பயன்படுத்துகிற மசாலா பொருட்கள், அப்புறம் இந்த ஷாம்பு, சோப்பு, இது எல்லாமே வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இது யாரை ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா பைமோட் அப்ளிகேஷன். இந்த இட்லி சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குதுன்னா, நம்ம அதிகம் பேர் நம்ம இந்த இட்லி காலை உணவாக பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் என்னென்னா நைட்டும் சாப்பிட்லாம். இந்த இட்லி ஊற வச்சு சாப்பிட்றதுனால இதுக்கு செரிமானத்தன்மை அது சீக்கிரமாக செரிக்கக்கூடிய தன்மை இதில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் புரத சத்து அதிகமாக இருக்குது. இந்த இட்லியை எப்படி ரெடி பண்ணுறதுனா, அரிசியை ஊற வச்சு, உளுந்தையும் அரிசியும் 6 மணி நேரம் ஊற வச்சு, அது கூட வெந்தயம் ஊற வச்சு சேர்த்து சாப்பிட்றதுனால சீக்கிரமாக நம்ம உடம்புல குடலில் சீக்கிரமாக நல்லா இயங்கி செயல்படுது. இட்லியை சாப்பிட்றதுனால தொப்பையை குறைக்கலாம். இந்த இட்லி இந்த தென்னிந்தியாவில் பாரம்பரிய உணவு வகையில் இட்லி மிகவும் முக்கியத்துவம் பெறுது. இந்த இட்லி சாம்பார், சட்னி இது வேணாலும் சேர்ந்து சாப்பிட்லாம். இது ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுனால 8 மாத குழந்தையிலேருந்து பல்லு இல்லாத வயசானவங்க கூட இது சாப்பிட நல்லா இருக்கும். இந்த இட்லியில் குடலில் சீக்கிரமாக செரிமானம் அடைய தன்மை இதுக்கு அதிகமாக இருக்குது. இதில் கலோரிகள் அதிகமாக கிடையாது. அதனால் உடம்பு இளைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இட்லி அடிக்கடி சாப்பிட்டோம்னா உடம்பு ஏறாது. இதனால் உடம்பு குறையும்னு சொல்கிறாங்க நம்ம ஆய்வு வல்லுநர்கள்லாம். இது ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றதுனால இதில் எண்ணெயோ இல்லை வேறு ஏதாவது சேர்த்து வறுக்கிறதோ கிடையாது. அதனால் இது ஆவியில் வரதுனால நம்ம உடம்புல இருக்க எடை குறைக்கிறதுக்கு, தேவையில்லாத கொழுப்பை குறைக்கிறதுக்கு இந்த இட்லியை சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. இந்த இட்லி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் சுத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இட்லி சாப்பிட்றதுனால உடம்பு நல்ல வலிமை பெறும். இதில் கலோரி ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம இட்லி பொடியாகவும் இட்லி பொடி செஞ்சு சேர்த்து சாப்பிட்லாம் இட்லியோட. அதுக்கப்புறம் இதில் புரதம் அதிகமாக இருக்கிறதுனால இட்லியோடு சேர்த்து புரதம், பருப்பு வகைகள், காய்கறி இதோடு சேர்த்து சாப்பிட்றதுனால கலோரி அதிகமாக